அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் லாஜ்பத் ராய் துதி என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை இன்று நிறைவு பகுதி. பேரன்பு செய்தாரில் யாவரே பெருந்துயரம் பிழைத்து நின்றார். ஆரன்பு நாரணன்பால் இரணியன் செய்ததினால் அவனுக்கு உற்ற கோரங்கள் சொலத்தகுமோ. பாரத நாட்டில் பத்தி குலவி வாழும் வீரங்கொள் மனமுடையார் கொடுந்துயரம் பல அடைதல் வியத்தற்கு ஒன்றோ. பொதுவாகவே இந்த உலக இயல்பு ஏதாவது ஒரு உயர்ந்த விஷயத்தின் மீது அளப்பரிய நேசம் வைத்தவர்களில் யார்தான் இந்த பெருந்துன்பம் அடைவதிலிருந்து விலக்காகி நின்றார்கள்? யாருமே இல்லை. உதாரணத்துக்கு நம்ம புராண கதைகளில் படிக்கிறோம். இரண்யகசிபு என்ற ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய மகன் பிரகலாதன். அவன் திருமாலின் மீது உயர்ந்த பக்தி கொண்டிருந்தான். அன்பு என்றால் நிறைந்த அன்பு. அப்படி இறைவன் மீது அன்பு வைத்த காரணத்தினாலேயே பிரகலாதனுக்கு பல விதமான துன்பங்களை அவனுடைய தந்தை இரணியனே கொடுக்கிறான். அதுவும் எப்படியெல்லாமோ துன்பப்படுகிறான். ஒரு யானை காலில் இடற விடுவார்கள் பிரகலாதனை, கடலில் தூக்கி போடுறது. கோரம்தான் அதெல்லாமே. அதை தான் பாரதி சொல்கிறார். அவன் செய்த குற்றம்தான் என்ன? இறைவனான திருமால் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தான். அதனால் அவன் பட்ட துன்பம் என்ன கொஞ்சமா நஞ்சமா? அப்படி இருக்கும் பொழுது இந்த பாரத நாட்டில் வாழுகின்ற உயர்ந்தவர்கள் தேசப்பற்று கொண்டு, இங்கே பத்தி என்று வருவது பக்தி, அவர்களது தேச பக்தியினால் அடைகின்ற துன்பங்கள் அளவற்றதாக இருப்பதில் வியப்பென்ன இருக்க முடியும்? சாமானிய மக்களுக்கு இவ்வளவு துன்பங்கள் இல்லை. யார் ஒருவர் தன் தேசத்தின் மீது அளவற்ற பக்தி கொண்டு தேச விடுதலைக்காக போராடுகிறார்களோ அந்த வீரர்களுக்குத்தான் இத்தனை கொடும் துயரங்களை ஆங்கிலேய அரசு கொடுக்கிறது. இதில் வியப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று பாரதி சொல்கிறார். என்ன காரணம்? உலகம் வாழத் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் அன்புக்கு பரிசாக துன்பத்தை தந்து கொண்டிருக்கிறது. இது சாதாரண வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். அதனால தான் மேத்தா ஒரு புது கவிதையில் எழுதினார், அற்பர்களின் சந்தையிலே அன்பு மலர் விற்றவன், அன்பு மலர் விற்றதற்கு துன்ப விலை பெற்றவன். அதுதான் இன்று உலகில் வாடிக்கையாக இருக்கிறது. இந்த நிலை மாறும். அறிவில் உயர்ந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது. தொடர்ந்து சிந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.